ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இந்த பொதுவாக ஒரு விஷயத்தை பேச வந்திருக்கேன். என்னென்னா, பண்டிகைகளில் பொங்கல் நெருங்கிட்டுருக்கு. இப்போ தான் நியூ இயர் போச்சு. எல்லா மக்கள் எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக, முக்கியமான அண்டர்லைன் வார்த்தை அது, சந்தோஷமாக எல்லாரும் அந்த நியூ இயரை அனுபவித்தோம். அதேபோல் மீண்டும் பொங்கல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பொங்கலுக்கும் நீங்கள் எல்லோரும் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக, கிராமத்தில் இருப்பவர்கள் கிராமத்துக்கு செல்லுவீர்கள், அது இல்லாதவர்கள் சென்னையிலே இருப்பீர்கள். ஆனால் சென்னையை விட கிராமத்தில் மிகவும் அதாவது அந்த பழங்கால முறைப்படி அத்தனையும் நடக்கும். அதை பார்ப்பதற்கே ஒரு இன்றைய ஜென்ரேஷனுக்கு, நமக்கெல்லாம் அந்த மிடிலில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அது பழகின விஷயம். இன்றைய ஜென்ரேஷனுக்கு அதை பார்க்கவே ஆசையாக இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்புகள் இருந்தால் இன்றைய ஜென்ரேஷனை கொண்டு செல்லுங்கள். ஊருக்கு கொண்டு போய் அந்த விசேஷங்களை எல்லாம் காண்பியுங்கள். அது பார்க்கவே கோலாகலமாக அழகாக இருக்கும். ஆனால் கிராமத்தில் இருக்க வசதி இருப்பவர்கள், சொந்த வீடு இருக்கும், அம்மா அப்பா இருப்பார்கள், இதெல்லாம் இருக்கவங்களாம் இந்த சந்தோஷத்தை இழந்து விடாதீர்கள். கண்டிப்பான முறையில் போக முடிந்தால், இதற்காக வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு இருக்கும், இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம இருக்கிற பெண்கள், குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் செல்லுங்கள். இல்லை என்றால் இன்னொரு நாள் அதை நாம் பார்த்து கொள்ளலாம், இல்லையா? அந்த மனப்பக்குவம் கண்டிப்பாக நமக்கு வேண்டும். அப்போ தான் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும். அப்படிங்கிறத நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தால் செல்லுங்கள். இப்போ ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான செலவுகள், ட்ரெயின் ஃபேர், பஸ் ஃபேர், அலைச்சலை விடுங்க, அது நிறையா, இதை விட அதிகமாக இருக்கும். அது இதெல்லாம் இருந்தால்தான் செல்ல முடியும். அங்கே போய் தங்க வேண்டும், அங்கே நம் கையில் செலவுக்கு பணம் வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் விட முக்கியம், ஆஃபீஸில் வேலை செய்பவர்களுக்கு லீவு வேண்டும். இதெல்லாம் லீவு கண்டிப்பாக இருக்கும், 4-5 நாள் லீவு இருக்கும். அதெல்லாம் வைத்துக்கொண்டு செல்லலாம். ஆனால் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், வசதி இருந்தால் செல்லுங்கள், இல்லையென்றால் இருப்பதை வைத்து வீட்டில் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடி ஹாப்பியாக, சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு முக்கியம். நாம் எங்கே இருக்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதை நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கனாலே வீட்டில் பிரச்சனைகள், தகராறுகள், சண்டை சச்சரவு, நான் போய் தான் தீர வேண்டும், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் தான் தீருவேன், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் தான் தீருவேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் கூட்டிக்கிட்டு போகணும், இப்படி அடமண்டாக இருக்கிற ஆளுங்கள்லாம் நானும் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் வேண்டாம். அதிலே அந்த மாதிரி இருந்து அழிந்தவர்களையும் பார்த்துருக்கிறேன். நான் நிறைய இப்பவும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதனால் நான் அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அப்புறமா அடுத்த வேறு வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். அந்த மாதிரி எல்லாம் போக வேண்டாம். அப்படி இல்லாமல் நினைக்காதீர்கள். இருந்தால் என்னங்க வீட்டில் அவர்கிட்ட சொல்லுங்கள், என்னங்க முடிஞ்சால் பாருங்கள், கடன் வாங்கி கூட செல்லாதீர்கள், வேண்டாம். அப்படி ஒரு சந்தோஷம் வேண்டாம். கடனை வாங்கி விடுகிறார்கள். கடனாக்கார தொல்லை பண்ணதும் இன்று எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். நேற்று கூட ஒரு பேப்பரில் பார்த்தேன், ஒரு அம்மாவும் பையனும் கடன் தொல்லையால், வயசு பையனாக இருக்கான் அந்த பையன், எதையோ சாப்பாட்டில் இதில் விஷத்தை கலந்து இறந்து, கேட்டால் கடன் தொல்லை. அதனால் கடன் கூட வாங்காதீர்கள். கடன் வாங்கி சந்தோஷம் வேண்டாம். இருப்பதில் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நாம் நாளைய பொழுது, இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவித்து விடலாம். அனுபவித்து விட்டு ஐயோ ஐயோ கடங்காரம் வரும்போது இல்லை, உங்களுக்கு எல்லாமே அதான் சொல்ல, உயிர் போகிற நிலைமைக்கு ஒரு அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் தயவுசெய்து கடன் வாங்காதீர்கள். கடன் வாங்காமல் சந்தோஷங்களை எப்படி கொண்டாட வேண்டுமோ அதுபோல் கொண்டாடுங்கள். அதை முடிந்த வரைக்கும் அந்த சந்தோஷத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் முக்கியம், பணம் கிடைக்கும், நேரம் கிடைக்கும், காலம் கிடைக்கும். கிடைக்காத ஒரே விஷயம் நிம்மதியும் சந்தோஷமும் தான். அதை நம்மளால் தான் அதை செய்ய முடியும். வேறு யாராலும் இதை செய்ய முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.